லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன செந்தில்? அங்க பாரு, கதவு பூட்டி இருக்கு. நீ வா. என்ன செந்தில் இது? கதவு லாக் பண்ணிட்டாங்களா? கதவு திறங்க. செந்தில் முதல்ல வெளியில வரட்டு. எவ்வளவு தைரியம் பாருங்க. முதல்ல வெளிய மட்டும் வரட்டு. அவங்கள இவ்வளவு நேரம் ஐயா திறக்காம இருந்தா என்னதான்? என்ன தீபா, வெளிய ஜனங்க சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? யார் இப்ப கதவை மூடுனா? தெரியலையே. எங்க வெளிய யாராவது இருக்கீங்களா? உள்ள ஆள் இருக்கோம், கதவை திறங்க. ஐயா, கதவை திறங்க. கதவை யாரும் திறக்காதீங்க. உள்ள இருக்கணும் தான் பூட்டி வச்சோம். அப்புறம் எதுக்கு திறக்க போறீங்க? எல்லாரும் வரட்டும். அப்புறம் கதவை திறந்து உங்களுக்கு பூஜையை வைக்கிறோம். கோயிலுக்கு வரதுக்கு தப்பா பண்றீங்க. தப்பு. என்ன சொல்றீங்க? நாங்க உள்ள படிச்சிட்டு இருந்தோம். அது தெரியாம யாரோ பூட்டிட்டு போயிருக்காங்க. யாருமே இல்லாத கோயில்ல நீங்க என்ன படிச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்க சொன்னா கேளுங்க. முதல்ல கதவை திறங்க. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. கதவை திறங்க. நீங்க என்ன கத்துனாலும் நாங்க கதவை திறக்க மாட்டோம். முதல்ல எல்லாரும் வரட்டும். அதுக்கப்புறமா நீ பேசுறத நாங்க கேக்குறோம். ஐயோ, என்ன செந்தில் இப்படி ஆயிடுச்சு? வெளிய ஊரே கூடி இருக்கு. என் மானமே போயிடும். இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. யார் இப்படி பண்ணா? எதுக்கு பண்ணாங்க? இவங்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறது? ஒண்ணுமே விளங்கல. சரி, நீ பயப்படாத தீபா. பயப்படாம என்ன பண்ண சொல்ற? இரு. நான் பொண்ணு. இந்த விஷயம் என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அம்பிட்டு தான். அவங்க உசுரோடவே இருக்க மாட்டாங்க. அப்புறம் என் வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு. தீபா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நாம தப்பு பண்ணல. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அது உனக்கும் எனக்கும் தான் தெரியும். ஊருக்கு எப்படி புரிய வைப்ப? நம்மள தனியா யாரோ பிளான் போட்டு தான் சிக்க வச்சிருக்காங்க. எனக்கும் படிக்கிற ஆர்வத்துல கோயிலை விட்டு ஜனங்க போனது தெரியல. கொஞ்சம் பொறுமையா ஏதாவது பண்ணுவோம். அங்க பாருங்க, வர்றாங்க பாருங்க. இன்னைக்கு அவங்க பரம்பரை வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவங்க குடும்பத்துக்கு இதே வேலையா போச்சு. இவன் அப்ப என்னடானா, ஒரு கோயில நடக்க வேண்டிய பள்ளிக்கூடத்துக்களை வச்சு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். ஆனா அவனோட பையன் அப்பட மிஞ்சி ஒரு படி மேல போய் கோயிலுக்கு உள்ளே ஒரு பொண்ணு கிட்ட தப்பு பண்றான். இவங்களை இப்படியே விட்டுட்டா தலைமுறையா இப்படிதான் தப்பு பண்ணுவாங்க. இவங்களை குடும்பத்தோட தண்டிக்கணும். ஐயா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. ஏற்கனவே நீங்க விசாரிச்சு என் புருஷனை தப்பா நினைச்சதால நான் சின்ன வயசுலயே தாலி ஏத்து இப்ப இந்த நிலையில இருக்கிறேன். நான் பட்ட கஷ்டம் என்னோடயே போகட்டும். என் பிள்ளைக்கும் அந்த பழிய கொடுத்துறாதீங்க. ஆமாங்கய்யா, நீங்க நினைக்கிற மாதிரி என் மாப்பிள்ளைய அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. என் மாப்பிள்ளை படிக்கத்தான் இந்த கோயிலுக்குள்ள அந்த புள்ளையோட வந்தா. அந்த புள்ள வேற யாரும் இல்லையா, அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த வாத்திச்சி தான். அதுவும் இல்லாம செந்தில் கூட படிச்ச பொண்ணுதான் அந்த புள்ள. அவங்கள தப்பா பேசாதீங்க ஐயா. யோ மாணிக்கம், என்னையா பேசுற? யாரும் இல்லாத கோயிலுக்குள்ள உன் மாப்பிள்ளைக்கும் வயசு பொண்ணுக்கும் என்னையா படிக்கிற வேலை? இப்பெல்லாம் கோயிலுக்குள்ள தப்பு பண்றத சேஃப்டியா நினைக்கிறாங்க. யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? ஐயா, வீண் பழி போடாதீங்க ஐயா. தப்பு பண்ண நினைச்சவங்க எதுக்கு ஊர் பொது கோயிலுக்கு வரணும்? ஏதாவது ஒதுக்குப்புறமா போயிருக்கலாம்ல. அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கய்யா. தயவு செய்து விட்டுருங்க. என்னப்பா போலீஸ் வருது? என்னப்பா இது? பஞ்சாயத்து நடக்கும்போது போலீஸ் வருது?
நான் தான் வர சொன்னேன். ஏம்பா பழனி, எதுக்குப்பா போலீஸுக்கு விஷயத்தை சொல்லி வர சொன்ன? அதான் ஊர் பஞ்சாயத்து கூடி இருக்குல்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இருங்க, இந்த குடும்பம் ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணும்போதும் பஞ்சாயத்துல நீலி கண்ணீர் வெடிச்சு பழைய கதையை சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவை அந்த தவறெல்லாம் நடக்கவே கூடாது. ஊருக்காரங்க நாம எல்லாரும் இறக்கப்பட்டு விட்டாலும் சட்டம் இவங்களை தண்டிக்காம விடக்கூடாது. அதான் இன்ஸ்பெக்டர் வர சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஊர் நல்லதுக்கு தான் இப்படி பண்ண. ஐயா, இவங்க எங்க மேல இருக்க பழைய பகையில இப்படி பேசுறாங்க. இவன் பேசுறத நம்பாதீங்க. என் மாப்பிள்ள தப்பு பண்ணிருக்க மாட்டான். டேய் வடிவேலு, செந்தில் உன் அண்ணன்டா. இவனுங்க கெட்டவனுங்கடா. அந்த பக்கம் இருந்துகிட்டு உங்க அண்ணன் மேல பழிய போடாதடா. ஏங்க, என்னங்க இவரு ஏதோ நான் ஏதோ பண்ண மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. நானும் அவங்க 2 பேரும் கோயில கசமசா பண்ணதெல்லாம் பார்த்தேன். நானும் அவங்க 2 பேரையும் கோயிலுக்குள்ள வச்சு பூட்டினேன். நானும் ஊரை கூட்டினேன். சொல்லுங்க பாப்போம். ஊர்ல ஒரே சத்தமா இருந்தது. என்ன விஷயம்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் ஏதோ பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழி போடுற மாதிரி சொல்றாங்க. ஏங்க, நீங்க எல்லாம் ஒரு ஆளா? நல்லதுக்கே காலம் இல்லையா? நாமளே இப்படி பேசிட்டு இருந்தா இப்படி? முதல்ல தப்பு பண்ணவங்கள கதவை திறந்து வெளியே கொண்டு வாங்க. ஏ குணசேகரா, கதவை திறந்து விடு. முதல்ல அதுங்க வெளியே வரட்டும். ஐயோ, ஐயோ. ஏப்பா, நம்ம ஊருக்கார போய் இப்படி பண்ணலாமா? நம்ம கோயிலோட புனிதத்தன்மையை கெடுக்கலாமா? சாமி உக்கிரமாச்சுன்னா இந்த ஊர் மொத்தமா தாங்குமா? நீ இப்படி ஒரு தப்பா பண்ணிருக்கியேப்பா. ஐயா, நாங்க எந்த தப்பு பண்ணல. வெளியிருந்து யாரும் கதவு போட்டிருக்காங்க. ஏன் மூடினாங்க, எதுக்கு மூடினாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இவங்கிட்ட நீயா வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு? உள்ள இருக்கிற அந்த கிறுக்கியை வர சொல்லுங்க. வெளியே வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. வெளியே வா. அவளையும் கூப்பிடு. உள்ள ஒளிச்சு வச்சுட்டா நாங்க விட்டுருவோமா? ஏய், யாராவது போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வாங்கப்பா. பிள்ளைக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. ஏமா, அசலூர்கார பொண்ணு என்ன தைரியம் இருந்தா எங்க ஊர் கோயிலுக்குள்ள வந்து இப்படிப்பட்ட தப்பு பண்ணுவேன்? நான் ஒன்னும் எந்த தப்பும் பண்ணலைங்க. நான் அவருக்கு பாடம் தான் சொல்லி கொடுத்தேன். நீ முதல்ல சும்மா இருமா. நீ எதுவும் பண்ணல, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவ. ஆனா ஆபத்து எங்க ஊருக்கு தானமா? நீங்க பண்ண அசிங்கத்துக்கு சாமி உக்கிரமாகி எங்க ஊருக்கு தானமா தண்டிக்க போகுது. அதனால பாதிக்கப்பட போறது நாங்களானமா? ஏப்பா செந்திலு, நீ போய் இப்படி பண்ணலாமாப்பா? உங்க ஆத்தக்காரிய பாரு, ஊருக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறத பாத்தியா? இவங்கள்ட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இவங்களெல்லாம் திருத்த முடியாது. இதெல்லாம் குடும்பத்துல ரத்தத்துல கலந்தது. அதெல்லாம் மாத்த முடியாது. ஒண்ணு நீங்க தண்டனை கொடுங்க,
இல்ல போலீஸ்காரங்களும் அவங்க கடமையை செய்ய விடுங்க. டேய் பழனி, நீ அத்து மீறி போறாடா. பிறகு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னங்க தப்பா உங்க மாப்பிள்ள பண்ணிட்டு ஏன் புருஷன்கிட்ட எகிரிட்டு வரீங்க? என்ன பண்ணிடுவீங்க? நீங்க ஏதாவது பண்ற வரைக்கும் நாங்க என்ன சும்மா பார்த்துட்டு இருப்போமா? வீட்ல பொண்டாட்டி அவனுக்கு பொண்டாட்டியா நடந்திருந்தா ஆம்பளையே ஊர் மேய போறான். உமா, இத பாருமா, என் மருமகளை பத்தி தப்பா பேசுன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன அண்ணா, உங்க மருமகளை பத்தி பேசுனா கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? தப்பான புள்ளைய பெத்து வச்சுட்டு அத அடங்காத மருமகளுக்கு கட்டி வச்சு நீங்க நியாயம் பேசாதீங்க. ஊர்ல இல்லாத மாமியாரும் மருமகளும் வக்கத்த குடும்பத்துக்கு இவன் வாத்தியார் ஆகிறது தான் ஒரு கேடு. இவெல்லாம் படிக்கலனா இப்ப என்ன ஆயிட போகுது? இவன் படிக்கிறேன்னு காலேஜ்ல ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். இப்போ டீச்சர் கிட்ட. ஏய், ஒழுங்கா அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி புள்ளைய பெத்துக்கோ. அதுக்கு தான் உன் புருஷன் லாய்க்கு. வேணும்னா அதுங்களை படிக்க வைங்க. அதை விட்டுட்டு இவனை படிக்க வைக்கிறேன் கிழிக்கிறேன்னா இப்படிதான் ஊர் மேய்வான். அவனால எந்த பொண்ணும் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏய், வாய மூடு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவங்க யோகிதைய பத்தி பேச உங்க யாருக்குமே யோகிதை இல்ல. ரொம்ப பேசி தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்க. அப்புறம் தாங்க மாட்டிய, அசிங்கப்பட்டுதான் போவிய. என்ன இவங்க பேசிட்டே இருக்காங்க, நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க? ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கயா. ஏய், என்னப்பாங்க சத்தம்? எதுக்கு இப்போ கோவில் முன்னாடி இவ்வளோ பேர் கூடி நிற்கிறீங்க? என்ன சமாச்சாரம்? எதுக்கு இப்போ லப லபன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? உள்ள நிம்மதியாக சாமி கும்பிட விடுறீங்களா? ஏன்பா செந்தில், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்த பொண்ணும் உள்ள படிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்போ எதுக்கு வெளியே வந்து நிற்கிறீங்க? என்ன உங்களையும் படிக்க விடாம இவங்கெல்லாம் கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா? என்னையா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம நிக்கிறேன். உங்களையும் தான் கேட்கறேன், சொல்லுங்க. ஆமா, போலீஸ் எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? கோவில்ல ஏதாவது திருவிழா நடக்க போதா? பந்தோபஸ்துக்கு வர சொன்னாங்களா என்ன? ஆமா, நீங்க என்ன உள்ள இருந்து வரீங்க? எப்ப கோயில் உள்ள போனீங்க? நானு எப்ப போனேன்னா, நான் மத்தியானத்துல இருந்தே உள்ளதானே இருக்கேன். ராகு காலத்துல எனக்கு ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியது இருந்தது. அதுதான் ஐயரு உச்சிகால பூஜை முடிஞ்சது வர சொன்னாரு. நானும் என் குடும்பத்தோடையும் பசங்களோடையும் வந்தேன். நான் உள்ள போகும்போது செந்தில் தம்பியும் இந்த பொண்ணும் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. பூஜையை சாமி ஆரம்பிச்சதும் நாங்கள் பூஜையில் கலந்துக்கிட்டோம்.
திடீர்னு பார்த்தா லபோ லபோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க வந்து பார்த்தா ஊரே கூடி நிக்குது. என்ன சமாச்சாரம்னு இங்க வந்து பார்த்தா தம்பி இந்த பொண்ணு இங்க வந்து நிக்கிறாங்க படிக்கிறத விட்டுவிட்டு. என்னையா பிரச்சனை உங்களுக்கு? தங்கம் நீ இங்க தான் இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? யோ பெருசு, எதுக்கு எல்லாரையும் கூட்டு வந்து நிக்கிற சொல்லியா? இவங்க 2 பேரும் கோயிலுக்குள்ள தப்பு பண்ணதுனால கோயில் கதவை மூடி இவங்க 2 பேரையும் கையும் களமா பிடிச்சி ஊர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். அதான் ஊரே இங்க கூடி இருக்கு. யாரியா சொன்னது? இந்த பிள்ளைங்க தப்பு பண்ணிச்சுன்னு யாரியா சொன்னது? முதல்ல நீங்க சொல்ற மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு இந்த பிள்ளைங்க தனியா இருந்தா தானே? நாங்களும் நிறைய கூட்டமா கோயிலுக்குள்ள இருந்தோம். அப்புறம் எப்படி தப்பு நடக்கும்? என்னையா எங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க தப்பு பண்ணுவாங்களா என்ன? அவங்க 2 பேரும் படிக்கிறத நானும் என் பசங்களும் பார்த்தோம். என்னோட ஏய் ஆமா என்ன ஆயிர நீ என்ன பார்த்த? ஆமா நானும் உள்ளதானே இருந்தேன். இந்த பிள்ளையாண்டா படிச்சுட்டு தானே இருந்தார். அதான் எங்களுக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஏய் இந்த வதந்திய யாரா கிளப்பி விட்டது? நம்ம குடச்சவன் தான் சொன்னா. ஏண்டா டேய் போக்கத்தவன, நீ எப்படா பார்த்த அவங்கள? நீ எல்லாம் நல்ல காலத்துல கோயிலுக்குள்ள வர மாட்ட, ராகு காலத்துல உள்ள வந்தியாக்கும். இல்லையா, இன்னைக்கு பூஜை முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஐயரும் இல்ல, அதான் சரி பிரகாரத்தையா சுத்திட்டு போலான்னு வந்தேன். ஏய் யாரு காதுல பூ சுத்துற? நீ உள்ள வந்து இவங்க 2 பேரும் தப்பா இருக்கிறத பார்த்த. சொல்றா, உள்ள நானும் தானே இருந்தேன். உன் கண்ணுக்கு நான் தெரியலையாக்கும். சொல்றாங்கறல்ல. ஏய் யார் சொல்லி கதவை மூடின? ஆமா யார் அவசரப்பட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லி வர சொன்னது? நடந்ததையெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ திட்டம் போட்டு வர வச்ச மாதிரியே இருக்க. நம்ம பழனி தம்பி தான். நான் தம்பி உன் வேலை தானே இதெல்லாம். இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியமெல்லாம் உன்னை எல்லாம் விட்டா வேற யாரு செய்ய போறான்? ஏன் சார், அவன் தான் ஒரு கூறு கட்டவன். அவன் சொன்னான்னு என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டு கிளம்பி வந்துடுவீங்களா? ஏன் சார், காவல்துறைக்கு எம்புட்டு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது. இப்படி உங்க பொண்ணான நேரத்தை வீணாக்கணத்துக்கு இவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சரி கிளம்புங்க. ஹலோ மிஸ்டர், என்ன இது ஆதாரம் இல்லாம இதுக்கு போலீஸ் வர சொன்னீங்க? எங்க டைம் எதுக்கு வீணாக்குறீங்க? நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கோம்? இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இன்னொரு தடவை இப்படி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சிரேன், ஜாக்கிரதை. யோ வாயா போலாம். ஏன் தம்பி, எதுக்கு இப்படி ஊர் பஞ்சாயத்தை மீறி போலீஸுக்கு தகவலை கொடுத்தீங்க? தப்பான தகவலை சொல்லி அவங்களை அலைய விட்டா நாளை பின்ன ஒரு பிரச்சனைனா அவங்க லேஸ்ல வருவாளா? பெரிய மனுஷன் உன்ன மாதிரி எவனாச்சும் ஏதாவது சொன்னா உடனே ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்தையும் கூட்டிடுறதா? என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? எல்லாம் அப்படியே கிளம்பி வெள்ளையும் சொல்லையுமா வந்து நின்றுட வேண்டியது. இவங்க பழைய குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு இத மாதிரி கிளுமாந்திர வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுக்கு ஒத்து உதற மாதிரி நடந்துக்கிறீங்க. என்னப்பா பழனி, இதெல்லாம் உன் ஏற்பாடா? அம்புட்டு யோகி நாட்டம் பேசின உங்க பலிக்கு நாங்க ஊர்காயா? தேவையில்லாத பொய் புகார் கொடுத்து ஊர்காரங்க நேரத்தை வீணாக்குன அப்புறம் அம்புட்டுதான். ஜாக்கிரதை.
அப்புறம் என்னப்பா எல்லாம் கிளம்புங்க. ஐயா ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க குடும்பத்தை பத்தி என் மகனை பத்தி எம்பிட்டு கேவலமா பேசுறீங்க. இப்ப என் மகன் தப்பு செய்யலன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. என் மகனை பத்தி தப்பா பேசின அந்த வார்த்தையை என்ன பண்ண சொல்லுங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க. அண்ணா நீ கேட்கறது வாஸ்தவம் தான். சூழ்நிலை உன் பிள்ளைய தப்பானவனா காட்டிடுச்சுமா. அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. எங்களை மன்னிச்சிருமா. ஊர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. வாங்கப்பா எல்லாரும் போலாம்.